ஓம் குமரகுருதாசகருக்கு நமக்கு திருச்சிட்டோம். சேயன் திருப்புகழ் சபை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சென்ற பதிவிலே நாம் சிதம்பரம் திருப்புகழை நாம் சிந்தித்தோம். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இனி உயிர் உடல் விடுக முடியாது. அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 7 கடல் மணலையும் எண்ணிடலாமா, இந்த பிறவியை எண்ண முடியாது. எப்போ சுவாமி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 7 கடல் மணலை அளவிடல் அதிகம் எனது இடர், அதை விட பிறவி அதிகமாக இருக்கான். சரியா? இனி இந்த உயிர் எந்த உடலும் எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ பாரு, நான் பிறந்தா மனிதராகவோ நாயாகவோ நரியாகவோ பன்றியாகவோ பூனையாகவோ நான் பிறந்த போது நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலுக்காக இந்த நரி, கழுகு, இந்த நாய் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலை தின்று 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 அதுவும் சலிச்சு போச்சு. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா, பிரம்மனும் படைத்து ஓய்ந்து போயிட்டார். விஷ்ணுவும் காத்து அவரும் என்ன பண்ணிட்டாராம், ஓய்ந்துட்டாராம். ருத்ரரும் ஒடுக்கி அவரும் ஓய்ந்து போயிட்டாராம். அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இனி இப்படி எனக்கு ஒரு பிறவி வரக்கூடாது. இந்த பிறவி வராமல் உன் திருவடி தாளில் அடியனை நீ இந்த ஆன்மாவை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சுவாமி அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானிடம் இறைஞ்சி கேட்கிறார். அவர் கேட்கல, நமக்காக அவர் சொல்கிறார். இதை நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். ஞானிகள் எப்பயுமே தன்னை தான் முன்னிறுத்தி சொல்லுவாங்க. திட்டும்போது கூட தங்களை ஈனன், முலோபி, அப்புறமேலுக்கு வஞ்சகன், மாபாவி, பாதகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாமன் சாமி கூட அப்படி சொல்லுவார். எப்படின்னு சொன்னால், தடி கழுதுன்னு கூட சாமி சொல்லுவார். சரிங்களா? இப்படி இருக்கிற ஞானிகள் நம்மை பார்த்து அவர்கள் எதையுமே எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டாங்க. தன்னைத்தானே திட்டிக்கிற மாதிரியும் தனக்குத்தானே அவர்கள் செஞ்சு கேட்குற மாதிரியும் அவர்கள் சொல்வார்கள். அது நமக்கானதாகத்தான் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த திருப்புகழை பாடுகின்ற போது நிச்சயமாக சுவாமி இந்த ஜனனம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவியை நிச்சயமாக நீக்குவார். அந்த நம்பிக்கையோடு இதை நீங்கள் பாராயணம் செய்கின்ற போது இந்த பிறவி பிணி அறுபடும். அத்தோடு இல்லாமல் சென்ற பதிவிலே நாம் திரு ஏரகத்திலே காமியத்தை அழிந்து இழையாதே அப்படின்னு சொல்லி அந்த பதிவு போட்டதுக்கு ஒரு அன்பர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு, நீ காமியம்னா கவலைன்னு போட்டிருக்க, அது அப்படி இல்லை, உலக ஆசைகள் அப்படின்றார். கரெக்டு தான், அது தப்புன்னு சொல்லலை. அப்போ உலக ஆசைகள் வந்தால் அது பேராசையாக முடியும். அது பேராசையாக முடிஞ்சிட்ட பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பெரும் ஏமாற்றத்தில் முடியும். இந்த ஆசை, பேராசை, ஏமாற்றமெல்லாம் சேர்ந்து தான் கவலையில் கொண்டு போய் விட்டுரும். அந்த கவலை தான் நம்மளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அழுத்தி நம்மளை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம காலர் கையில் கொண்டு போயிட்டு அதை சேர்த்து விடும். எனவே காமியம் என்பது ஆசைகளுடைய மொத்த உருவம் தானே தவிர அது வேறுபாடல்ல. இன்னொன்று ஒன்றை நான் அந்த அன்பருக்கு இங்கே நான் இதில் பதிவிட விரும்புகிறேன். யார் மேலோ உள்ள வன்மத்தில் நான் அப்படி செய்யவில்லை. நாங்கள் வன்மத்துக்காக திருப்புகளை எடுக்கவில்லை, எங்கள் ஜென்மத்தை ஒழிப்பதற்காக திருப்புகளை எடுத்திருக்கிறோம். எனவே தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் கமெண்ட் செய்வது சரியல்ல. எனவே அருணகிரிநாத சாமி சொன்னதை நம்முடைய அத்தியாத்திரம சுத்தாத்திர வைதிக சைவ சித்தாந்த ஞானபோதும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தன்னுடைய நூலிலே அறுதிட்டு கூறியிருக்கின்றதான் எங்களுக்கு வேத வார்த்தை. இப்போ கந்தர் அனுபூதி 43 தான், அதுக்கு மேலே கிடையாது. அருணகிரிநாத சுவாமியோட திவ்ய சரித்திரத்தையும் அவருடைய குரு பூஜையும் சுவாமி சொல்லும்போது தெளிவாக அது குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு கையடக்கமான நூல். அதையும் கூட நான் அடியன் பலருக்கு அதை விநியோகம் செய்திருக்கின்றேன். அந்த குறிப்புகளை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறேனே தவிர ஏதோ போன போக்கில்
ஏனோ தானோ என்று சொல்லவில்லை. அடியார் இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இதை பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு, எல்லா அடியார்களும் வளமோடு நலமோடும் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும். அதற்கு தான் இந்த மகா ஞான வேள்வி ஆகிய இந்த செய்வன் திருப்புகழ் சபை எல்லா உயிருக்கான ஒரு வேள்வியை, ஞான வேள்வியை செய்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் அனைவரும் இணைவோம். இணைந்து இறைவனுடைய மன்றாடுவோம். மன்றாடி நாமளும் நலம் பெறுவோம். மற்றவர்கள் நலத்துக்காகவும் நாம் துதிப்போம், வணங்குவோம். வாழ்க வளர்க. வணக்கம். ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. மற்றும் ஒரு பதிவிலே சந்திப்போம். தொடர்ந்து சந்திப்போம்.